அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இதில் பார்க்கக்கூடியது ஊடகத்துறையில் மொழியின் பயன்பாடு. ஊடகங்கள் இன்று மக்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்று திகழ்கின்றன. எனவே ஊடகங்கள் வாயிலாக வெளிவருகின்ற செய்திகள் அல்லது தகவல்கள் எல்லா விதமான மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதமான எளிமையாக வெளியிட வேண்டியது அவசியமாகின்றது. தகவல்களையோ அல்லது செய்திகளையோ வெளியிடும்போது கருத்து பிழைகளோ எழுத்து பிழைகளோ உச்சரிப்பு பிழைகளோ வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஊடகங்களின் கடமையாகும். அச்சுவழி ஊடகங்களின் மொழியின் பயன்பாடு. அச்சுவழி ஊடகமான இதழ்கள் வெளிவரும்போது அவற்றில் தட்டச்சு பிழைகளோ முரண்பட்ட கருத்து பிழைகளோ காணப்படுகின்றனவா என்பதை சரிபார்த்து வெளியிட வேண்டியது அவசியமான ஒன்றாகும். அச்சுப்படி திருத்துதல். ஒரு செய்தித்தாளில் உள்ள பல பணிகளில் அச்சுப்படி திருத்துதல் பணியும் முக்கியமான பணியாகும். ஒரு செய்தித்தாளின் தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டுமென்றால் அது பிழையற்றதாக இருக்க வேண்டும். எனவே அச்சுப்படியில் உள்ள பிழைகளை திருத்த தனியாக ஊழியர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர். அச்சுப்படியை செப்பனிடுதல். அச்சுப்படி திருத்துபவருக்கு அச்சுப்படியில் உள்ள செய்தியை நீக்கவோ அல்லது வேறு செய்தியை சேர்க்கவோ அதிகாரம் கிடையாது. அச்சுப்படியை திருத்துபவர் பிழைகளை மட்டும் திருத்தி செப்பனிட வேண்டும். பிழையை திருத்தும் முறைகள். பிழையை திருத்தும் முறைகளில் வழக்கமான முறை, கோடிட்டு திருத்துதல் என்னும் இரு முறைகள் குறிப்பிடத்தக்கவை. வழக்கமான முறை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வழக்கமான முறைகளில் ஒவ்வொரு தவறுக்கும் 2 இடங்களில் குறியீட்டு திருத்துவார்கள். எந்த இடத்தில் தவறு இருக்கின்றதோ அந்த இடத்தில் ஓர் அடையாளக்குறி போடுவார்கள். தாளின் பக்கவாட்டில் அதற்கு நேராக செய்ய வேண்டிய திருத்தத்தை குறிப்பார்கள். கோடிட்டு திருத்துதல். கோடிட்டு திருத்துதல் முறையில் திருத்த வேண்டிய இடத்திலிருந்து பக்கத்தின் ஓரம் வரை ஒரு கோட்டினை இழுத்து என்ன திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுவார்கள். செய்தித்தாளில் இம்முறையைத்தான் பின்பற்றுகின்றனர். அச்சுப்பிழை திருத்த குறியீடுகள். அச்சுப்பிழைகளை சுட்டிக்காட்டுவதற்கு சில அடையாள குறிகள் உள்ளன. நமது நாட்டில் ஆங்கிலேயர்களின் பழக்க முறையை ஒட்டியே திருத்த குறிகளை பயன்படுத்துகின்றனர். இந்திய மொழிகளும் ஆங்கில மொழியில் உள்ள குறியீடுகளையே பயன்படுத்துகின்றனர். இந்த குறிகளை 2 வகையாக பிரிக்கலாம். பக்க ஓரங்களில் குறிப்பது, மற்றது எந்த இடத்தில் திருத்தம் செய்ய வேண்டுமோ அத்தகைய குறிப்பினை காட்ட அந்த இடத்திலேயே குறிப்பது. பிழைகளை ஓரங்களில் குறித்து காட்டுவார்கள். பத்தி பிரித்தல், சொல்லை பிரித்தல், இரு சொற்களை சேர்த்தல் போன்றவற்றை திருத்தம் செய்ய வேண்டிய இடத்திலேயே குறிப்பார்கள். மின்வழி ஊடகங்களின் மொழியின் பயன்பாடு. மின்வழி ஊடகங்களான வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் முதலியவற்றில் மொழியின் பயன்பாடு அதிக அளவில் காணப்படுகின்றன. இவ்வகை ஊடகங்கள் மொழியினை உச்சரிக்கும் போது மிகவும் கவனமாக சரியான உச்சரிப்பு முறையினை கையாள வேண்டியது அவசியமாகும். வானொலியின் செய்திகளை அல்லது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது தமிழ் சொற்களை மிகவும் எளிமையாகவும் சுருக்கமாகவும் அழகான குரலில் கூற வேண்டும். ஏனெனில் வானொலியில் குரல்களை மட்டுமே கேட்க முடியும். எனவே அந்த குரல் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். குரலின் இனிமையை பொறுத்தே மக்கள் வானொலியை விரும்பி கேட்பார்கள். வானொலியின் மொழியின் உச்சரிப்பு சரியாகவும் கவர்ச்சியாகவும் வாசகர்களை கவரும் விதத்தில் அமைதல் வேண்டும். நேர்முக வர்ணனைகள் செய்யும்போது மக்களின் கண் முன்னால் குரலின் ஓசையினால் நிகழ்வினை கொண்டு நிறுத்த வேண்டியது நேர்முக வர்ணனையாளர்களின் கடமை. தொலைக்காட்சியில் மொழியின் பயன்பாடுகள் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. ஏனெனில் காட்சிகள் மொழியின் பயன்பாட்டை தவிர்த்து விடுவதும் உண்டு. காட்சி திரையில் தெளிவாக நிகழ்வுகள் காண்பிக்கப்படுவதால் மொழியினை குறித்து அதிக அக்கறை கொள்வதில்லை. இருந்தாலும் வானொலியில் கூறப்பட்ட மொழியின் பயன்பாடு இதற்கும் பொருந்தும். மின்னணு ஊடகங்களில் மொழியின் பயன்பாடு. மின்னணு ஊடகங்களான கணினி, இணையம், அலைபேசி போன்றவற்றில் மொழியின் பயன்பாடு அதிக அளவில் காணப்படுகின்றது. கணினியில் தாய்மொழி செய்திகளை உட்புகுத்தவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் கணினிக்கு தமிழ் மொழி அறிவினை பெறச் செய்தல் மிகவும் அவசியமாகும். கணினியை பயன்படுத்துபவருக்கு கணினி மொழி அறிவு தேவை என்ற நிலையிலிருந்து மக்கள் பேசும் இயற்கை மொழியை கணினி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளது.
இவ்வாறு கணினி மக்கள் பேசும் மொழியை புரிந்து கொள்வதற்கான முயற்சிதான் இயற்கை மொழியாய்வு ஆகும். மனிதன் பேசுகின்ற தமிழ், மலையாளம், இந்தி, தெலுங்கு, கன்னடம், சீனம், மலாய் போன்ற இயற்கை மொழிகளை கையாளும் திறனை கணினி அளிக்கும் வழிமுறைகளை ஆராய்வது இயற்கை மொழியாய்வு எனப்படுகின்றது. பொதுவாக கருத்து பரிமாற்றம் செய்ய பயன்படும் மொழிகளை சைகை மொழி, இயற்கை மொழி, செயற்கை மொழி என்று வகைப்படுத்துவர். இதில் கணினி மொழிகளை செயற்கை மொழி என்று கூறுவர். இன்று இணைய தொடர்பும் இணைய பயன்பாடும் அபரிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளன. இந்த நிலையில் வலையில் பணுவல்கள், வரைபடங்கள், ஒலிகள், படங்கள் முதலிய பல்லூடக தகவல்கள் பரிமாற்றப்படுகின்றன. எனவே இயற்கை மொழியில், அதாவது அவரவர் மொழியில் இணையத்தை பார்வையிட, வலைப்பக்கத்தை தேட, தகவல்களை பெற உதவும் வகையில் மொழி ஆய்வு செய்வதும் கணினி மொழியியலின் பணியாகும். மின்னணு ஊடகங்களில் கலைச்சொற்கள் மிகவும் தேவையான ஒன்றாகும். இன்று புது கலைச்சொற்கள் உருவாக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி.